என் கடையை பூட்டித்தான் வந்து நிற்கின்றோம். ஓடிப்போய் வழிவேல் மாதிரி கூட்ட விழுகிறேன். அப்படியான குரல் வித்ததான் கல்வியிலே தங்களுடைய குழந்தைகளை உயர வைப்பதும் இதில் கிடைக்கின்ற வருமானத்தை தான். தீர்மானத்துக்கு எதிர்த்து எங்களுக்கே வாக்களியுங்கள். அடையாள கட்டி வருகிற வாடகை சிடிவி இருக்கிற நிலம் வந்து எங்களுடைய சட்டப்பட்ட நடைமுறை உள்ளூராட்சி திணைக்களத்தில் இருக்கிறோ அந்த நடைமுறை சட்டப்படியாக அஞ்சடியாகத்தான் இவர்களுக்கு நாங்கள் கடைகளை கொடுத்திருந்தோம். அதன் 2,50,000 ரூபாய் மாநகராட்சிக்கு வருமானம் வருகின்றது. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜு. நாங்கள் நிற்கிற இடம் ஜாழ் மாநகர சபை. ஜாழ் மாநகர சபைக்கு முன்பாக இன்றைய தினம் 13ஆம் தேதி 2ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு ஒரு கண்டன போராட்டம் ஒன்று இடம்பெறுகின்றது. இந்த போராட்டமானது என்ன காரணத்துக்காக இடம்பெறுகின்ற விடயத்தை தான் இந்த காணொலியில் ஊடாக பார்க்க போகிறோம். யாழ்ப்பாணம் பஸ் தரிப்பிடத்துக்கு அருகாமையில் இருக்கிற பல கடைகளை அகற்றுமாறு யாழ் மாநகர சபை மூலம் கொண்டு வரப்பட்ட அந்த நடவடிக்கைகள் நிபந்தனைகளுக்கு எதிராக போராட்டம் செய்கிற அந்த வியாபாரிகள் சம்பந்தமான காணொலி தான் பார்க்க போகிறோம். இது சட்ட விரோதம் என்றது கௌரவ உறுப்பினர் தர்சாந்துக்கு நேசல் கிளாஸ் வைக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்குது. ஏனென்று சொன்னால் 2011ஆம் ஆண்டு யாழ் மத்திய பஸ் நிலையத்து பக்கத்தில் தெருவோரத்தில் வியாபாரம் தட்டுகள் போட்டு செய்த எங்களை யாழ் மாநகர சபையும் போலீசாரும் சேர்ந்து யாழ் நகரை சுத்தப்படுத்தணும் என்ற காரணத்துக்காக அகற்றி கொண்டு போய் கௌரவ நீதிமன்ற யாழ்ப்பாண கௌரவ நீதிமன்றத்தில் பாரப்படுத்தினவன் எங்களையும் எங்களுடைய பல வகையிலையும். ஆனால் கௌரவ நீதவானவர்கள் எங்களுடைய வாழ்வாரம் எங்களுடைய குழந்தை எதிர்கால குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை நிலையை கருத்தில் கொண்டு மாநகர சபைக்கு உடனடியாக உத்தரவிட்டார். இவர்களுடைய வாழ்வாரத்துக்காக யாழ் நகரத்திலே பொருத்தமான ஒரு இடத்தை தெரிவு செய்து மாத வாடகை நீங்கள் இவர்களிடம் அறவிடலாம். ஆனால் பொருத்தமான ஒரு இடத்தை தெரிவு செய்து இவர்களுக்கு வாழ்வாரத்தில் கடைகள் அமைத்து கொடுங்கள் என்று. அதன் பயனாக அன்று யாழ் மாநகர சபை ஆட்சி காலம் ஈழமக்கள் ஜன கட்சி கௌரவ யோகேஸ்வரி பத்மராஜ் அம்மா இருந்தவா அவர்களும் அப்போதைய அமைச்சராக இருந்த கௌரவ டக்ளஸ் தேவன் அவர்களும் உடனடியாக யாழ் நகரத்திலே களவிஜயம் செய்து எங்கே பொருத்தமான இடம் இருக்கின்றது, பொருத்தம் என்றால் வியாபாரம் நடக்கணும், வருகின்ற மக்களுக்கு சேவைகளாக இருக்கணும். அப்ப அதுகளை பொருத்தமான இடம் பார்த்துக்கிறோம். பஸ் நிலையத்துக்கு பக்கத்தோடைய சிடிபிக்கும் முனிசிபாலிட்டிக்கும் இடையிலே ஒரு நீளமான ஒரு 200 அடி துண்டு வந்தது. அப்ப அந்த துண்டை இலங்கை போக்குவரத்து தலைமைப்பூட அதிகாரிகளை வர வச்சு யாழ் மாநகர சபை உயர் அதிகாரிகளும் சமூகம் தந்து அதிலே ஒரு ஒப்பந்தம் செய்தார்கள். இந்த இடம் இவர்களுடைய வாழ்வாரத்துக்காக வழங்கப்படுகிறது. யாழ் மாநகர சபை இதுக்குரிய மாத வாடகை கடைகள் இருந்து பெறலாம் என்று சொல்லி எங்க 24 கடைக்கு ஆரம்பத்திலே யாழ் நீதிமன்றத்தாலே உத்தரவின்படி யாழ் மாநகர சபையாலே ஒப்பந்தம் வைத்து எங்களுடைய ஒவ்வொருடைய போட்டோக்களும் எங்களுக்கு கோப்புகள் உருவாக்கி யாழ் மாநகர சபையிலே ஒப்பந்தங்கள் செய்துதான் இன்று வரை கடந்த 16 வருடங்கள் யாழ் மாநகர சபைக்கு பார்த்தா தெரியும். யாழ் மாநகர சபைக்கு மாதம் மாதம் நாங்கள் ஒரு கடையாள கட்டி வருகிற வாடகை பார்த்தா தெரியும் 6,500 ரூபாய் வாடகை. அதை விட அரசாங்க வட்வரி 1,170 ரூபாய். இந்த வட்வரி எல்லாம் செலுத்தி மாத வாடகை எந்த நடைமுறை உள்ளூராட்சி திணைக்களத்தில் இருக்கிறோ அந்த நடைமுறைகளை பின்பற்றி கடை வாடகை செலுத்தி வருகின்ற எங்களை இந்த கர்சானந்த் என்பவர் ஒரு பிரேரணை கொண்டு வருகிறோம். அவர் கொண்டு வர பரவாயில்லை. யாழ் பஸ் நிலையத்தில் அனுமதியற்ற பழக்கடைகள் நீதிமன்றம் சட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்ற கௌரவ நீதிமன்றத்தால் எங்களுக்கு வழங்கப்பட்ட கடைகளை சட்டவிரோதமான கடைகளாம். அதை விட மாதம் மாதம் 6,500 கடை வாடகை பட்வரி 1,170 ரூபாய் செலுத்தி ஒழுங்கான முறையிலே கொரோனா காலத்திலே 2 வருடங்கள் நாடு ஸ்தம்பிக்கப்பட்ட நிலையில கூட நாங்கள் இந்த வாடகை கட்டினாங்க. அது கட்ட வேண்டிய தேவை எங்களுக்கு இருந்தது. நாங்கள் கடைகளை பூட்டினாலும் வாடகை மாநகராட்சி செலுத்த வேண்டும் என்ற காரணத்துக்காக இன்று வரை எங்களுடைய இந்த பார்த்தா தெரியும் தை மாதம் வரைக்கும் கட்டிட்டோம். இந்த மாதம் 15ஆம் தேதி மாச பில் கட்டணும். இந்த மாதத்துக்குரிய பில்லுகள் கிடக்குது. இப்படிப்பட்ட எங்களுடைய கடையை அவர் சட்டவிரோத கடைகளாம் மற்றும் சொல்லி இருக்கின்றார். களவிஜயம் செய்யணுமா, களவிஜயம் செய்து பார்வையிடணுமா. மற்றது மாதம் மாதம் இந்த பெறுகின்ற 7,670 ரூபாய் காசு இனி எங்களிடம் என்று பெறக்கூடாதா மாநகர சபையில்.
அப்படி ஒரு தீர்மானத்தை கொண்டு வரார். எங்களுடைய 31 கடையால மாதம் 2,50,000 ரூபாய் மாநகராட்சிக்கு வருமானம் வருகின்றது. வருடம் 30 லட்சம் ரூபாய்க்கு மேற்பட்ட வருமானம் மாநகராட்சிக்கு வருகின்றது. மாநகராட்சி உறுப்பினர் வந்தவர் மாநகராட்சி வருமானத்தை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு சுய சிந்தனை அவருக்கு இருக்கணும். இப்படியான சுய சிந்தனை இல்லாதவரை மக்கள் சரி செய்து மாநகராட்சிக்கு அனுப்பினது மக்களுடைய தவறு. அவர் ஒன்று சிந்திக்கணும். 31 கடையிலையும் ஒவ்வொரு ஊழியர்கள் உதவியாளர் அனுக்கிறோம். இந்த பாதத்திலும் எல்லா இளைஞர்கள் இவர்கள் எதிர்காலம் இவர்கள் சுய சிந்தனை நேர்மையாக உழைச்சி வாழணும் என்றதுக்காக. அது மட்டுமில்லை, நகரத்தில் வருகின்ற மக்கள் எல்லாம் சேவைகளை வடிவாக பெற்றுக் கொள்ளணும் என்ற காலத்தை நாங்கள் சொல் செய்கிறோம். எங்களுக்கு இவர் பயன்படுத்தின சட்ட விரோதம் என்றது சரியான கண்டனத்தை நாங்கள் தெரிவிக்கின்றோம். ஏனென்று சொன்னால் சட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்ற நீதிமன்றத்தால் எங்களுக்கு வழங்கப்பட்ட கடை இது. எங்களை அவர்கள் ஏதாவது எங்களை கடைகளில் கை வைப்பதாக இருந்தால் கூட வழங்கப்பட்ட நீதிமன்ற ஓர்டர் படி நீதிமன்ற கௌரவ நீதிமன்றத்துக்கு சென்றுதான் அவர்களுக்கு பாரப்படுத்தி தான் எங்களை கடையில் இவர் கை வைக்கலாம். இப்ப புதுசா சொல்றார் எங்களோட வாடகை எடுக்க வேணாமாம், புதிய ஒப்பந்தங்கள் செய்யக்கூடாதாம். நான் நினைக்கின்றேன் இவர் நீதிமன்றத்துக்கே சட்டம் ஒன்று உருவாக்க பார்க்கிறார் போல இருக்கு. அப்படிப்பட்ட இந்த தற்சார்ந்த இந்த பிரேனை இன்றைக்கு நாங்க எங்க கடையை போய் பார்த்தா தெரியும். அவ்வளவு பேரும் கடையை பூட்டித்தான் வந்து நிற்கின்றோம். அப்படி இந்த வன்மையான வெற்றியுடைய செயற்பாடை கண்டிக்கின்றோம். இவர் இது மட்டும் இல்ல, இவர் குரல் வித்தல் காட்டுறார். ஒவ்வொரு மாநாள் சபைக்கும் எழும்பி மேலம்மா அவர் பிரேரணை பார்த்தேன் முகநூல்ல மேலம்மா சண்டை பிரச்சனை வந்துட்டு வாக்குவாதம் மேலம்மா இதுல இந்த சபையை ஒத்தி வைக்கிறேன் என்று ஓட்டு நடந்து வர ஓடி போய் வழிவேல் மாதிரி கூக்க விழுகிறேன். அப்படியான குரல் வித்ததான் வெட்ட மாதம் மாதம் தன்னை பிரபலியப்படுத்துறதுக்கு இந்த மாதம் அவருக்கு ஒரு ஏதாவது ஒரு திட்டங்கள் கிடைக்க இல்லை. எங்களோட திட்டத்தை பிரேரணையா கொண்டு வர நான் சொல்லுகிறேன். யாழ் மாநகர உறுப்பினர் அனைவருக்கும் சொல்கிறேன், யாழ் நேரத்தில் கனவு செய்யுங்க. சட்டத்தனை பக்கத்தில் ஒரு இந்து ஆலயம் இருக்கு. இந்த ஆலயத்துக்கு பக்கத்துல வெறும் நிலமா தரிசா கிடக்கு. மலம் கழிக்கிறாங்க, மலசலம் கழிக்கிறாங்க. தேவையில்லாத போத வசதியாக்க பாவனை நடக்கு. அயல்ல இருக்கிற கோவில் குருக்கள் கூட முகமூடிய போட்டுக்கொண்டு அவர் என்ன அவருடைய கடவுளுக்குரிய பூசைகளை செய்ய வேண்டிய நிலைமை. அவ்வளவுக்கு அந்த இடங்கள் துர்நாட்டம். சத்திரஜாதியிலிருந்து வசதியை மேலே கொண்ட நவீன சந்தைக்கு முன்பாக வழிகாலுக்கு மேல போட்டுக்கின்ற மூடிகள் அனைத்தும் உடைந்து கிடக்கின்றது. வயது போனவர்கள் அந்த கடைகளுக்கு பாரத்து வந்து கொண்டிருந்த அந்த பாரம் தூக்குற தொழிலாளிகள் எல்லாம் அந்த வழிகாலுக்கு விழுகிறார்கள். அப்படி எவ்வளவு தேவைகள் இருக்கு. நானும் பார்த்தா தெரியும். முகநூல்ல சமூக முடியாத முகநூல் அப்படியே தோன்றால் நகர மாநகர சபை சுகாரப்பது இயங்கு நிலையில் இல்லையா? ஏன்னு கேட்டா வீடியோட வருது, போட்டோக்களோட வருது, குப்பை ரோட்ல நாய் இருக்குது. அப்படியே மக்களுக்கு எவ்வளவு நன்மை பயக்கின்ற திட்டங்கள் இருக்கு. அதுகளை கொண்டு வாங்க. விட்டு போட்டு சுயமா வளர்ச்சி வாழ்வாரமா வாழ்ந்து கொண்டிருக்க எங்களுக்கும் மாதம் 2 லட்சம் வரிகளுக்கு கட்டி வருகின்ற மாநகராட்சிக்கு வருமானத்தை ஈட்டி தருகின்ற எங்களை பதவியிலும் இவர் புதுசான திட்டத்தை கொண்டு வர இதை நாங்கள் வன்மையாக இருக்கிறோம். சகல உறுப்பினர்களும் பேதங்கள் மறந்து நாங்கள் இன்றைக்கு இந்த வாரம் முழுக்க மாநகராட்சி தான் கட்டோம். கட்சி வேதம் மறந்து சகல உறுப்பினர்களும் இந்த பிரேரணை எதிர்த்து எங்கன இந்த வாழ்வார கலையை நாங்கள் அதே இடத்துல நிரந்தரமாக மாத வாடகை செலுத்தி மாநகராட்சிக்கு மாதம் 2 லட்சம் வருமானம் வருது. இவர்களோட குடும்பங்களும் அதை நிம்மதியாக வாழ்கின்றார்கள். இவருக்கு ஆரம்பத்திலே இந்த கடவுள் கைக்குள்ள பிற குடும்பங்கள் இருந்த நிலைமை வேற, இன்றைக்கு இவர்களோட குடும்பம் நிற்கிற நிலைமை வேற. அப்படி படிப்படி அவர்களோட வாழ்க்கை உயர்ந்து இருக்கின்ற அப்படி இருக்கின்ற எங்களுடைய கடைகள் எவ்வளவு மாநகராட்சியில் எவ்வளவு திட்டங்கள் பிரயோஜனப்படுத்தலாம். டவுனுக்கு இரவுல வந்த மாதா பார்த்தா மின்குமுல்கள் ஒழுங்கா விட இல்லை. அப்படி வீதி விபத்தில் அண்டையை பார்த்தா தெரியும் உங்களுக்கு. நவிலா பாட்டா சந்தியில டேக்ஸ் பேனுக்குள்ள மோனிட்டர் கார்டு கொடுக்க வேண்ட விடுறார். காரணம் என்ன? நடுவில் சந்தி இருக்குன்னு அவனுக்கு தெரியும், புதுசா வரவனுக்கு தெரியாது. அது மின்கோமில் இல்லாத பிரச்சனை. அப்படி ஒவ்வொரு சந்தியிலும் மின்கோமில் இல்லை. இரவுகள் அச்சு நடக்கிறது காரணமே சந்தியல்ல மின்கோமில்கள் சீர் செய்யப்படவில்லை. அப்படி எவ்வளவு திட்டங்கள் மக்களுக்கு நன்மை வைக்கிற திட்டங்கள் இருக்க இந்த மக்கள் நாங்க உழைச்சி எவ்வளவு மக்கள் நகரத்தில் வைத்தியசாலைக்கு வர்ற மக்கள் நோயாளர்களுக்கு பழங்களை வாங்கி கொண்டு போறதுக்காக வருகின்ற எங்கட கடமை. இவருக்கு தனிப்பட்ட கண் என்னென்றார் என்னுடைய தனிப்பட்ட பகை. ஏனென்றால் என்னுடைய முகநூலிலே யாழ் நகரத்தில் நடக்கின்ற அவ்வளவு மக்களுக்கு எதிரான விடயங்கள் குப்பையா இருக்கலாம். இந்த டாய்லெட் பிரச்சனை கூட பகல்ல அள்ளி கொண்டிருந்தவர் என்னுடைய முகநூல்ல தினமும் அதை நேரலையாக விட்டு இன்று இரவு அந்த டாய்லெட் இருக்கிறதுக்கு நான் என்னுடைய முகநூலை காட்டி இந்த கௌரவ உறுப்பினர் சரவுலராம் என்பவர் நடத்தித்தான் இப்ப இரவு அந்த டாய்லெட் அள்ளினோம். அப்படி நாங்கள் சமூகத்துக்காக யாவரைஞ்சாலும் சமூக சிந்தனையால் தான் அதை முகநூலை போடுறோம். அதுக்கு
இங்க இருக்க ஒரு சில மெம்பர்மாருக்கு பிடிப்பில்லை. ஆனா ஆளுங்கட்சி மெம்பருக்கு பிடிப்பில்லாட்டியும் பரவாயில்ல, எதிர்கட்சியில இருக்கிறவர் தான் கூடுதல் சொல்றேன். காரணம் என்னண்டா, எங்களோட முகநூல் போடுறதா உலக நாடுகளை பார்க்க தங்கள் மானசபைக்கு அவார்த்தி ஏற்படுது. அந்த காரணத்தால என்ன நாங்கள் அதை வியாபாரம் செய்தால் முகநூல்ல அந்தபடி நாங்கள் வருமன்ற காரணத்துக்காகத்தான் எங்களை அதுல அகற்றத்துக்கு முன்னாயிருந்தோம். ஆனா நாங்க சொல்றோம், நாங்க அந்த இடத்துல இருந்து எந்த காரணம் கொண்டும் ஒரு அபிவிருத்தி வந்தது, பில்டிங் வருதுன்னு சொன்னா அதுக்கு நாங்க உரிய நடைமுறைகளை பின்பற்றி நகர்ந்து செல்வோம். அதிலே எங்களுக்குரிய 16 வருடம் மானசபையிலே நாங்கள் தொடர்பில் இருந்து வாடகட்டினார்கள். எங்களுக்கு உரிய முறையிலே அதுக்குரிய ஒப்பந்தங்களை செய்த அது ஒரு புது பில்டிங் வருது என்று சொன்னால் அதுக்குரிய நடைமுறைகளை நாங்கள் செய்வோம். அன்று கூட எங்களுக்கு பின்னுக்கு புதிய மலசல கூட பஸ் நிலையத்தில் அமைக்கவே எங்களை கூப்பிட்டு காய்ச்சவே இது எங்களை படைப்பாதைக்களால் ஒரு இடம் தர வேணும் என்று நாங்கள் சொன்னோம். அதுக்கெல்லாம் இடம் தர இயலாது. காரணம் என்னன்னு சொன்னால், முன்னால் எங்களுக்கு 20 மீட்டருக்கு முன்னால் ஒரு மலசல கூடம் இருக்கு. அதுல மலசல கூடம் பாவிக்கிறேன் அதுல இருக்கலாம். அப்படி மலசல பஸ் நிலையத்துக்கு மலசலத்துக்கு போறதா இருந்தால் முன்பக்கத்தால வந்து போகலாம். 20-30 மீட்டர் தான் முன்பக்கம். அப்படி இருக்க திருப்பி அடுத்த கூப்பிடுச்சினோம். அவர் அந்த மலசு கூட கட்டுகின்ற அந்த துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு இடம் காணலாம். உங்களோட கடைக்கு பின்பக்கத்தால 2 அடிய கடையை உள்ளால் எடுத்து எங்களுக்கு அதை வெட்டி தாங்க நினைக்கிறோம். நன்மை மக்களுக்கு நன்மை பயக்கிற முடியும். உடனே அதுல ஓம்பட்டு போய் அடுத்த நாள் எங்கட செலவில் வட்டி கொடுத்துறாங்க. 20 கடையை வட்டினாங்க. 50,000 ரேட் பேசி வெள்ளிங்கிற கொண்டு நாங்க வட்டி கொடுத்துறாங்க. மக்களுக்கு நன்மை வைக்கிற விடயங்களுக்கு நாங்க எல்லாத்துக்கும் எங்களை பாதிக்க விடயத்துக்கு இந்த தர்சானகன் போல மெம்பர்கள், இந்த இப்படியான மெம்பர் குரலி வித்த காட்டுற மெம்பரை அந்த கிராம மக்கள் எப்படி தெரிவு செய்து அனுப்பினார்கள் தெரியாக்கிறாக்கு. ஒவ்வொரு மாதாந்த மீட்டிங்ல தன்னுடைய பேச்சு தன்னுடைய முகம் ஒரு சமூக மீடியாவில் வரணுமென்றக்காக ஒரு நல்ல ஒரு விடயத்தை ஒரு மெம்பர் கொண்டு வந்து அதில் ஒரு சுட்டிக்காட்டி எழுப்பினா கூட இவர் தான் எழும்புறாரு. நீங்க யாருமே நீங்க எல்லாம் பழமையா இந்த சபைக்கு மீட்டிங்குக்கு வர ஒரு ஊடகவியலாளர், உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டிய தேவையில்லை. தன்னை இந்த மாதம் பிரபலப்படுத்தணும்ன்றக்காக எங்களை பிரேரணையை அவர் கொண்டாரு. இதை நாங்கள் வன்மையை எதிர்க்கிறோம். இந்த மேற்கொண்டு இவர் பிரேரணையை ஏற்படுத்தி எங்கள் மீது இவருடைய தனிப்பட்ட சட்டம் புதுசாக உருவாக்கி பாயமா இருந்தால் இதுக்கு மேற்கொண்டு நாங்கள் எங்க வீதியில் இறங்கி போராடுறதுக்கும் தயாராக இருக்கின்றோம். பிரச்சனை சொன்னா நாங்க எங்கட நலன் சார்ந்து நீதிமன்றத்தில் உத்தரவு பேர நீங்க முன்னாள் முதல்வர் காலத்தில் கௌரவ அமைச்சர் டாக்டர் சிவானந்தாவும் அப்ப எங்க ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் ஆட்சியில் இருந்தபடியே அவர் நேரடியாக வந்து நீதிமன்றத்தின் பணிப்பிக்கிழமைய பஸ் நிலையத்து பகுதியில் வந்து ஒதுக்குப்புறமான இடத்தை தந்தீங்கள். இன்று அந்த ஒதுக்குப்புறம் இன்றைக்கு மாநகர சபைக்கு மாசம் 2.5 லட்சம் வருமானத்தை ஈட்டி கொடுக்குற நிலைமை. அதை விட இந்த 31 கடையில ஊழியர் என்று சொல்லி 31 பேர் 62 குடும்பம் 300 நபர்கள் வாழ்வதற்கு வழி ஏற்படுத்தி தந்தீங்க. அதுக்கு நாங்க மிக்க நன்றிகளை சொல்றோம். மேற்கொண்டு இதை என்னவோ தெரியாது, இதுல சதித்திட்டம் சில நேரம் உங்கள ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியில அவர் இருக்கிற வகையோ என்னமோ தெரியா. அந்த கடை இருந்தா இது யாரு உலகத்திலிருந்து வர்ற மக்கள் எல்லாம் எங்களை சொல்லி நம்ம பழமன்ற இடத்துல இப்படி ஒரு நேர்த்தியான 200 அடிக்கு உலகத்தில் எங்கேயுமே பழக்கடை இல்லையாண்டு. பழக்கடை இருக்கும், பென்சி கடை இருக்கும், மளிகை கடை இருக்கும், அப்படித்தான் இருக்கும். ஆனா இலங்கையில அதன் யாழ் மாநகரத்திலே இப்படி ஒரு நீளமான பழக்கடை உருவாக்கி தந்த பெருமை உங்களுக்கு இருக்குது. அதுக்காக நான் இன்றைக்கும் உங்களோட நாங்கள் கலைப்பு அது வேறு. ஆனா அதே நேரம் வேற புதுசா உங்களை தந்த நான் தந்தனை நீங்கள் எங்கட வாழ்வாரத்தை தந்த நீங்கள் மாநகர வருமானத்தை நோக்க கொண்டு வந்தீங்கள். அதனால மாதம் 2.5 லட்சம் ரூபாய் வருமானமானதுக்கு உங்களால இன்றைக்கு சேர்ந்து கொண்டிருக்கு. ஆனா இந்த வருமானத்தை இவர் இல்லாமல் பண்றதுக்காக இவர் ஒரு பிரேரணை கொண்டு வராம். யாழ் பஸ் நிலைய அனுமதியற்ற கடைகளை மாநகர சபையில் சட்ட திட்டங்களுக்கு ஒழுங்குபடுத்தல் மீள அளவை செய்தல், சபை கலைஞர்களும்படி கலவையை மேற்கொள்ளாமல் தற்காலிக நில வாடகை பெற்றுக்கொள்வதை தற்காலிகமாக நிறுத்தலும், தற்காலிக வாடகை ஒப்பந்தங்களை செய்வதை நிறுத்தலும். பாருங்க, தற்காலிகம் என்றா பட்பரி இருக்கிற ஒரு கடைக்கு தற்காலிகம் என்ற பதம் போடலாமோ? பட்பரி மாதம் 6,500 ரூபாய். அவருக்கு நான் நினைக்கிறேன் சிறு நேசரி படிப்பு கூட இல்லாத ஒரு உறுப்பினர் தான் இருப்பார் நினைக்கிறேன். ஏண்டா அவரும் இந்த கடை கொடுத்த காலப்போது 2011ஆம் ஆண்டில் அவரும் உறுப்பினர் இருந்தார். அவருக்கும் எல்லா நடைமுறையும் தெரியும். இது நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட கடை, முழு விஷயம் தெரியும். ஏனென்றால் தெரிந்தும் கதைக்கு கொண்டு நடக்க போறதில்லைன்னு தெரியும். தன்னை பிரபலப்படுத்துறதுக்காகத்தான் இந்த பிரேரணை கொண்டு வர இருக்கிறார். இதுக்கு கடைக்கார் முழு பேரும் எதிர்ப்பு தெரிவித்து கடைகளை பூட்டிட்டு வந்திருக்கின்றோம். இந்த பிரேரணை நடைமுறைப்படுத்தி எங்களுடைய 16 வருடமாக எடுத்த இந்த வாடகை நிப்பாட்டப்படமாக இருந்தால் நாங்கள் இந்த திணைக்களத்தை
சம்பிக்கும் அளவுக்கு எங்களோட குடும்ப சகிதமாக வந்து இந்த வாசலில் குந்தி வைப்பதற்கு நாங்கள் ஏற்பாடுகள் செய்வோம் என்பதை தாழ்மையுடன் வேண்டி நிற்கின்றோம். உங்களோட அம்மாக்கள் ஒவ்வொருத்தருக்கு 45 பேருக்கும் நான் கடிதம் கொண்டாங்க. இந்த சபையில அந்த தீர்மானத்துக்கு எதிர்த்து எங்களுக்காக வாக்களியுங்கள். ஏன்னா நீங்க இருந்த காலப்போயில எங்களோட வாழ்வாரத்துக்கு கடந்து தந்தீங்கள். ஆனா அதுக்காக இன்றைக்கும் அந்த எதிர்ப்பு தெரிவித்து எங்களோட வாழ்வாரத்துக்காக நீங்க எதிர்த்து குரல் கொடுக்கணும். மற்ற மெம்பர்மாருக்கு வந்து வச்சு கொடுக்கணும். வருவாங்க வந்தா எங்களுக்கு ஆக்களை பெருசா தெரியாது. ஆனா இவரே புரியுமா தெரியும் எங்களுக்கு. தரசகந்தன் புரியுமா ஒவ்வொரு நாளும் பார்க்கணும், ஒவ்வொரு சபையிலையும் பார்க்கணும். அவரை வந்தா எங்களுக்கு புரியுமா தெரியும், அவருக்கு கொடுப்பார். ஐயா ஐயா அம்மா ஐயா சார் பேட்டி கொடுக்க போறோம். எல்லோருக்கும் வணக்கம். ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் ஒரு காலமும் தனது பெருமைக்காக மக்களுடைய வாழ்வாதாரத்தை கொடுப்பவர் அல்ல. சரியான முறையிலே இனங்கண்டு உண்மையான ஏழை மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காகத்தான் அவர் கொடுப்பவர். எனவே எங்களுடைய இந்த வியாபாரிகள் சங்கத்தினுடைய தலைவர் சொன்னார், அவர்களுடைய பெருமைக்காக கொடுத்தார்கள் என்று சொல்லி பெருமை உங்களுக்கு தான் இந்த பெருமை என்று சொல்லி நாங்கள் அவ்வாறு யோசிப்பதில்லை. எனவே அவ்வாறு சொல்லுவது உண்மையாக எங்களுடைய தலைவருக்கு ஏற்படுகின்ற இழுக்காகும். இது என்ன நடந்தது சொன்னால் இதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குது. போர் முடிந்த பின்னர் யாழ் மாநகர சபையை நாங்கள் 2009ஆம் ஆண்டு ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினர் கைப்பற்றுகின்றார்கள். எனவே யாழ் நகரை ஒழுங்குபடுத்த வேண்டிய ஒரு கட்டாய தேவை எமது சபைக்கு இருந்தது. அந்த வகையிலே வீதியோரங்களிலே போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக பல்வேறு கடைகள், நடைபாதை கடைகள் எல்லாம் விடப்பட்டிருந்த நிலைமையிலே நாங்கள் இரவோடு இரவாக போக்குவரத்து நெரிசலை தடுக்கும் வண்ணம் இரவோடு இரவாக அந்த கடைகள் எல்லாத்தையும் அள்ளி கொண்டு வந்து சட்ட விதிக்கு அமைய, முதல்வருக்கு இருக்கிற அதிகாரத்துக்கு அமைய அவற்றை நாங்கள் அள்ளி கொண்டு வந்து இந்த மாநகர சபையிலே போட்டு சபை தீர்மானத்தை எடுத்திருந்தோம். இந்த நடைபாதை கடை வியாபாரிகளுக்கு நாங்கள் ஏதாவது ஒழுங்குகளை செய்ய வேண்டும் என்ற அந்த இடைவெளியிலே இந்த துணிந்து நின்று இந்த வியாபாரிகள் தங்களுக்கான ஒரு சங்கத்தை உருவாக்கி நீதிமன்றத்திலே இதுக்குரிய விண்ணப்பத்தை செய்திருந்தார்கள். எனவே நீதிமன்ற தீர்ப்பின்படி இவர்களுக்கு உடனடியாக அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கான கடைகளை நீங்கள் ஒதுக்க வேண்டும் என்று சொல்லி கட்டளைக்கு அமைவாக எங்களுடைய முடிவுகளுக்கு முன்னராக, எங்களுடைய அதாவது மாநகர சபை எடுத்த தீர்மானத்துக்கு முன்னராக அவசரமாக நாங்கள் செய்ய வேண்டி இருந்தது. அந்த காலத்திலே எங்களுடைய கௌரவ முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் ஒருங்கிணைப்பு குழு தலைவராக இருந்தமையினால் அந்த இடத்திற்கு நாங்கள் மாநகர சபை உறுப்பினர்கள் சவிதமாக அந்த இடங்களுக்கு நாங்கள் களவிஜயம் செய்து எங்களுடைய சட்டப்படியான நடவடிக்கை, அதாவது சிடிவி இருக்கிற நிலம் வந்து எங்களுடைய சட்டப்படியாக சோழவரியிலே மாநகர சபை நிலம் என்றுதான் பதியப்பட்டு உள்ளது. பின்வரும் காலங்களில் அது வேறு மாதிரியாக கதைக்கப்படுகின்றது. ஆனால் சட்ட ரீதியானது சோழவரி மாநகர சபை நிலம் என்றுதான் பதியப்படுகின்றது. முன்னாள் மறைந்த அல்ஃபிரட் துரையப்பா அவர்கள் இந்த நகரத்தை விடுதி செய்த போது அந்த இடத்திலே மாநகர சபை நிலத்தை பஸ் ஸ்டாண்டுக்கு இலங்கை போக்குவரத்து சபைக்கு அன்பளிப்பு கொடுத்ததாகவும் அதுக்குரிய ஒப்பந்தங்கள் எல்லாம் மாநகர சபையிலே அந்த கையேடுகளில் பதியப்பட்டிருப்பதாகவும் தற்போது அவை காணாமல் போய்விட்டன, என்னென்று காணாமல் போய்விட்டன என்று எங்களுக்கு தெரியாது. எங்களுடைய காலத்திலே அவையெல்லாம் பரிசீலனை செய்து எங்களுக்கும் சிடிவி சேர்மன், அதாவது கொழும்புக்கு சென்று நாங்கள் அவர்களுடன் ஒப்பந்தம் செய்து இதில் கிடைக்கின்ற வருமானத்திலே எல்லாம் ஒப்பந்தத்திலே காணப்படுகின்றது. இதில் கிடைக்கின்ற வருமானத்திலே இந்த வியாபாரிகளுக்கு நாங்கள் கடைகளை ஒதுக்குகின்ற போது கிடைக்கின்ற வருமானத்திலே அவர்களுடைய 3/4 பங்கு சிடிவி நிலம், இங்காலே பாதை ஓரத்தில் இருக்கிற ஸ்ட்ரீட் லைட். எனவே அவர்களுடன் உடன்படிக்கை செய்துதான் நாங்கள் இந்த கடைகளை நாங்கள் அவர்களுடைய வாழ்வாதாரம் கருதி வளர்ந்திருந்தோம். மிக வெகுவாக வளர்ச்சி அடைந்து இந்த தெரியும் இந்த குழந்தைகளுடைய பிள்ளைகள் எல்லாம் பிரபல பாடசாலைகளிலே புலமை பரிசல் பரீட்சை சித்தி பெற்று தங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்குவதோடு கல்வியிலே தங்களுடைய குழந்தைகளை உயர வைப்பதும் இதில் கிடைக்கின்ற வருமானத்தை தான். எனவே இதை நாங்கள் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த இனத்தெரியா இந்த பிரேரணையை கொண்டு வருகின்றார். கடந்த மாதாந்த கூட்டங்களிலே நாங்கள் கலந்து கொண்டிருந்தோம். அதிலே முடிவெடுத்திருந்தோம், நிதிக்குழுவிலே முடிவெடுத்திருந்தோம். இவற்றை ஒழுங்குபடுத்தி அதில் நாங்கள் எந்த விதமான எதிர்ப்பும் அல்ல, ஒழுங்குபடுத்தி என்னிடம் சட்டப்படியாக அஞ்சடியாகத்தான் இவர்களுக்கு நாங்கள் கடைகளை கொடுத்திருந்தோம். இன்று கிட்டத்தட்ட 16 வருடங்களுக்கு மேலாக அந்த தகரங்கள் எல்லாம் ஒரு பழைய நிலைமைக்கு வந்து விட்டது. அதை நவீனமயப்படுத்தி
அந்த பிள்ளைகளுக்குரிய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் பொருட்டு அவர்களுக்கு ஒழுங்குமுறையிலே நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நிதிக்குழுவிலே நாங்கள் தீர்மானித்திருந்ததுக்கு அப்பால் இந்த பிரேரணையை எங்களுடைய கௌரவ முதல்வர் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். உண்மையாக பிரேரணைகளை கொண்டு வருகின்ற போது சில வரைமுறைகள் சட்ட நடைமுறைகள் இருக்கின்றன. என்ன மாதிரி என்று சொன்னால் சட்ட வரைவுக்கு மேலாக இதுக்கு முரணாக எந்த பிரேரணைகளையும் முதல்வர் அங்கீகரிக்கப்படாது. எனவே எங்களுக்கு ஒரு ஐமிச்சம் தோன்றுகின்றது. முதல்வரும் இந்த பிரேரணைக்கு பிரேரணை எழுத்து வடிவிலே வந்திருக்கின்றது. ஒரு உரிமத்தை நாங்கள் கேன்சல் பண்ண முடியாது, ஒரு வருமானத்தை நாங்கள் கேன்சல் பண்ண முடியாது. அந்த இழப்பீடுக்கு பொறுப்பு கூற வேண்டியவை இந்த பிரேரணையை ஆதரிக்கின்ற முழு உறுப்பினர்களும். எனவே இது சட்ட ரீதியான ஒரு முரண்பாடான ஒரு நிலைமையை மாநகர சபையிலே தோற்றுவிக்கும். எனவே எங்களுடைய குழந்தைகளுடைய எங்களுடைய வியாபாரிகள் சங்கத்தினுடைய அங்கத்தவர்களுடைய எதிர்காலத்துக்காக நாங்கள் முழுமையாக போராடி இந்த தீர்மானத்தை நாங்கள் வாபஸ் வரை செய்வோம். நன்றி.